Hi friends, welcome to Shaikinish Media. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போறோம். பாடி சரவணாக்கு வந்து நம்ம போன சண்டே வந்து போயிருந்தோம். சண்டே நம்ம வந்து ஸ்கூலுக்கு தேவையான பர்ச்சேசிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்கூல் டேட் வந்து 1ஆம் தேதி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து டேட் வந்து சேஞ்ச் ஆகுது. அன்னைக்கு வந்து நம்ம லேட்டாக நாங்கள் நம்ம ஒரு 7 o'clock மேலே தான் நாங்கள் பாடி சரவணாக்கே கிளம்புனோம். அங்கே போய் சேர்றதுக்கே 8:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. லஞ்ச் பேக் மட்டும்தான் பார்த்து வாங்க முடிஞ்சது. என்னெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். தம்பிக்கு ஒரு செட்டு வந்து செப்பல் எடுத்தோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 126. பாப்பாக்கும் தம்பிக்கும் லஞ்ச் பேக்கு இது நடு சென்டரில் ஓப்பன் வர்றது மாதிரி. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஃபாயில் ஷீட் கொடுத்துருக்காங்க. உள்ளேயும் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு தான் இப்படி இருக்கும் பாருங்கள். உள்ளே ஃபுல்லாகவே அந்த ஃபாயில் ஷீட் கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ள குழம்பு அந்த மாதிரி சிந்தினா கூட நம்ம திருப்பி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா திக்காக இருக்குது. வெளியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாஃப்டாக இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னா 310 310 ரூபா. இந்த லஞ்ச் பேக்கு 310 ரூபா. அந்த ஃபாயில் ஷீட்டோடு உள்ளே வர்றதுனால 310 ரூபா. நடு சென்டரில் ஜிப்பு வச்சு வேணும். ஏன்னா இந்த மாதிரி ஸ்பாட் டைப்பில் இருக்கும்போது பசங்க இப்படி ஜிப்பை க்ளோஸ் பண்ணும் போதே நிறைய வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஒன் மந்த் கூட இதாக இருக்காது. சரி லஞ்ச் பேக் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாகவே வாங்கிடுவோன்னு சொல்லி 310 ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியே 310 ரூபா. 310 ரூபா வச்சு ரெண்டு பேருக்குமே சேம் கலர் சேம் மாடல் நடுஸில் சென்டரில் ஜிப்போற மாதிரி எடுத்துட்டோம். இந்த செப்பலும் இதுவும். அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க அப்பாவுக்கு லஞ்ச் பேக் கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வராங்களாம். ஸோ அவங்களும் இந்த மாதிரி மயில் போட்ட ஒரு லஞ்ச் பேக் ஒன்று வாங்கிக்கிட்டாங்க. ரேட் பார்த்திங்கன்னா 105. சூப்பராக இருக்கு. ஆனால் இதுவும் சென்டர் ஜிப்பு வர மாதிரி தான் நான் எடுத்தேன். அவங்களுக்கு அந்த மாதிரி லஞ்ச் பேக் வந்து ஆஃபீஸுக்கு கொண்டு போக பிடிக்கலையா. இந்த மாதிரி தான் இப்போ எல்லா பெருசுகளும் இப்படி தான் கொண்டு வருதான். அதனால் ஸோ அவங்களும் இப்படியே செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு பெல்ட்டு வந்து ஒன்று வாங்கியிருக்காங்க. அவங்களுக்குள்ள பெல்ட் வந்து ஒன்று போயிடுச்சு. ஸோ ஒரு பெல்ட்டு. அப்புறம் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒன்று வாங்கியாச்சு. எனக்கு தான் சூப்பராக காஸ்ட்லியாக ஒன்று வாங்கியாச்சு. ஏன்னா ஒரு மேரேஜ் ஒன்று வருது. அந்த மேரேஜுக்கு ஒரு ட்ரெஸ் ஒன்று எடுத்தாச்சு. அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஷாலே நல்லா கிராண்டாக இருக்கா. செம்ம கிராண்டாக இருக்கும். போட்டு பார்த்து எடுத்துருவாங்கம்மா. ஃபுல் ஒர்க் சரிங்களா. நானே பண்ணேன். எப்படி இருக்கு? ஃபுல்லாகவே இந்த ஸ்டோன் ஒர்க். மயில் போட்டது. மயில் ஸ்டோனா? அம்மா போய் போட்டு காணிங்க. ஆமா போட்டு காணிங்க. செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கை ஃபுல்லாகவே அந்த ஒர்க் வரும். இந்த ஹேண்டுக்கும் ஃபுல்லாக ஒர்க்கு. ரெண்டு ஹேண்ட்லேயுமே நல்லா ஃபுல் சைடு பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் வந்து ஒர்க் வருது. இங்கே மேலேயும் இது வரைக்குமே நல்ல ஃபுல்லாக ஸ்டோன். இதுலேயும் சிங்கிள் ஸ்டோனாக வருது. கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மயில் மாதிரி ஃப்ளவர் மாதிரி பார்க்கலாம். இந்த மாதிரி சூப்பராக இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து நல்ல மெரூன் கலரில் தான் பார்த்தோம். மெரூன் கலரில் பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாலும் வந்து ஒன் சைட் மட்டும் அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் அந்த ஸ்டோன் ஒர்க் கொடுக்கல. இந்த ஷால் ஃபுல்லாகவே அந்த ஸ்டோன் ஒர்க் இருக்குது. மெரூன் கலரில் பார்த்தது ரொம்ப சைஸும் நல்லா இருந்தது. இதில் அது வேறு மாடல். இது ஃபுல்லாகவே அது வராது ஸ்டோன் ஒர்க்கு. ஸோ இது ஃபுல்லாகவே ஹேண்டுக்கு பாடி ஃபுல்லாகவே கீழே வரைக்கும் வருது. பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளெயினில் நாட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். போட்டு பார்த்தேன். உள்ள மெயினாக என்னதுன்னா உள்ள எலாஸ்டிக் மாடலில் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம உடம்பு சைஸுக்கு அது ஃபிட்டாக இருக்கும்.
எலாஸ்டிக் மாடல், நல்ல எலாஸ்டிக் மாடலில் இருக்கும். ஃபிட்டாக நம்மளை பிடிச்சி வெயிட் கொஞ்சம் கம்மியாக காணிக்குது. மெயினாக உள்ள எலாஸ்டிக் மாடலில் வருது, உள்ள லைனிங் கிளாத்து. அதுதான் இந்த ட்ரெஸ்ஸில் ஸ்பெஷல். இந்த ட்ரெஸ்ஸு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு தெரியும். ரேட்டு பார்த்தீங்கன்னா 700. 1175, 1175 ரூபா. 1175 ரூபா. இந்த ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேலும் கூட வருது. இன்னொன்று ஒரு காஃபி கலர் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணேன்னு சொன்னேன்ல, அது வந்து 800 அந்த மாதிரி தான் வருது. ஆனால் அதுக்கு ஷேல் வரல. ஷேல் வராதனால நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஷேல்லாம் வேணும்ல, அதனால இது ஃபுல் ஒர்க்காக இருந்தாலும் இதுக்கு ஷேல் போட்டால் நல்லா இருக்கும்ட்டு 1175 ருபீஸ். செம்ம கிராண்டாக ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் நான் இதை எடுத்திருக்கேன். இதை பார்த்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாடி சரம்னால சம்மர் டைம்ஸ்னால இந்த மாதிரி பொம்மைலாம் இருந்தது. டெடி பியர் மாதிரி நல்ல டான்ஸு, வரக்கூடியவங்களெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ட்ரன்ஸ்லேயே கீழே உள்ள ஃப்ளோர்லேயே இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டு, ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிற மாதிரி நிறைய பசங்களுக்கு பொம்மையெல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கிட்டேலாம் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க எல்லோரும். இந்த டெடி பியர் கூட தான் நல்லா எல்லோரும் ஓடி ஆடி விளாண்டு இருந்தாங்க. நம்ம பசங்க வந்து கொஞ்சம் இப்போ வளர்ந்துட்டனால அது கூட எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம், போய் நின்றுங்க அப்படின்னு சொன்னால், போங்கம்மா இதெல்லாம் ஒன்று வேண்டாம், வாங்க அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா நாங்கள் போனதே ரொம்ப லேட்டாகி தான் நாங்கள் போனோம். மற்றவங்களாம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. போய் நின்றுடா அப்படின்னா பசங்க வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிற்கிறதுக்கே வளர விரும்ப மாட்டுக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேஜும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், see you, take care.